என் வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணும் கூட. எனக்கு ஒரு அண்ணனும் இருக்கான். நான் வசதியான பொண்ணு. நான் பொறந்ததுக்கு அப்புறம் என் அப்பாவுக்கு நல்லாவே பிசினஸ்ல டெவலப் ஆயிருச்சாம். அதனால அவருக்கு என் மேல ரொம்பவே பாசம் ஜாஸ்தி. என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. நான் கேட்டது, கேட்காததுன்னு எல்லாமே வாங்கி கொடுத்து, என் வீட்ல நான் ரொம்ப செல்லமாவும் செல்வாக்காகவும் வளர்ந்தேன். வீட்ல டிரைவரா வேலை பார்த்தவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே அவர் எங்க வீட்ல டிரைவரா வேலை பார்த்தாரு. அவரு நேர்மையாவும் கண்ணியமாவும் நடந்துக்கிறதுனால என் அப்பாவுக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும். காலேஜ் படிக்கும் போது இருந்தே என்னவோ தெரியல, எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் என்னோட லவ் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொன்னேன். ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. உன் அப்பா என் மேல வச்சுக்கிற நம்பிக்கையை என்னைக்குமே நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. ஆனாலும் நான் கேட்கவே இல்ல. நானா ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு அவரை ஒத்துக்க வச்சேன். ஒரு வழியா அவரும் ஒத்துக்கிட்டாரு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஹையர் டிகிரிக்காக வெளிநாடு அனுப்பலாம் அப்படின்னு என் அப்பாவோட ஃபைனல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா என்ன வெளிநாடு அனுப்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நானும் அவரும் வீட்டுக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமான பிரச்சனையாச்சு. லவ் அப்படின்னாலே எதிர்ப்பு தானே எல்லா பக்கம் இருந்தது. அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்பவே எதிர்ப்பு. அதுவும் என் வீட்டுல டிரைவரா வேலை பார்த்த ஒரு ஆளு அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது யாருமே ஒத்துக்காத ஒரு விஷயம் இல்லையா? அதனால ரொம்ப பிரச்சனையாச்சு. நாங்க இவங்க